ஒரு சில நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு மெசேஜ் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மெசேஜ் அனுப்பிச்சோம். ஒரு சில நண்பர்கள் மெசேஜ் வந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க ஒரு தடவை அப்டேட் பண்ணுறங்க. யார் யாருக்கு மெசேஜ் வரலன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டுன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த அப்டேட் நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு தடவை அப்டேட் கொடுத்துருங்க. நேற்று நம்ம ஆல்போர்டில் 3-8 அப்படின்றது கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி ஒரு சில சந்தேகம் இருந்ததுனால ஆல்போர்டில் மெம்பர்ஷிப்பில் 1 அப்படின்றத கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு 1ன்றது 2 போர்ட் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் 8ன்றதும் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 1ன்றது வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருந்தோம். ஆனால் 2 போர்ட் பாஸ் ஆகிருந்தது. நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னு. அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரியே உங்களுக்கு நல்லபடியான ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் சொல்கிறதுனா மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு தடவை அப்டேட் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் வரும். அந்த ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோம். அதில் எப்படி நீங்கள் ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது நாங்கள் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுப்போம். அது வழியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இதோட உங்களுக்கு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 16/1/2025 காருண்யா ப்ளஸ் லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி கட் நம்பர்ஸில் 0409 5459 40 90 45 95, அதாவது 49ன்றதோட 05 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் வரைக்கும் 2 தடவை பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இந்த எண்களை நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா இந்த பேட்டர்னில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்பவும் கம்மியாக இருக்கும். 05ன்றதோட 94 இந்த எண்கள் நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சேர்த்து நீங்கள் 3 டிஜிட் நம்பரோ இல்லை பாக்ஸ் நம்பர்ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னா மோஸ்ட்லி 90% இந்த எண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இது மட்டும் நம்ம கொடுத்த எல்லா நம்பருமே கட் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் இதே பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்குது. அதே நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் இது கரெக்டாக வருதுன்றதை நீங்கள் வரைக்கும் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை நமக்கு அன்சோல்ட் ஆகி வந்ததுன்னா நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நாளைக்கு கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் எங்களுடைய ஒரு சின்ன ஐடியா. உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் இந்த எண்கள் வராட்டி இதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்துடலாம். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணுறது 3 இல்லை 8ன்றது தான். மறுபடியும் நமக்கு வந்த பேட்டர்னே வருமா அப்படின்றத யோசிக்காதீங்க. நேற்று நம்ம அப்படி தான் சொல்லியிருந்தோம். 2 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து மறுபடியும் 3 8ன்றது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நாங்கள் 3 8ன்றதை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 3 8 வருதுன்றதை நீங்கள் வரைக்கும் 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 3 8லேருந்து உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த போர்டில் 3 8 வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். அதே மாதிரி 3 8ன்றது எந்தளவுக்கு முக்கியமான நம்பராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்டர்ன் பார்க்கும்போது 3 8ன்றது டபுள்ஸ் பேட்டர்ன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுனால நீங்கள் 3 8ன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த எண்களே உங்களுக்கு வராட்டி விட்டுருங்க. ஆனால் மோஸ்ட்லி எங்களுக்கு 90% நம்பிக்கை 3 8 நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது தான். 3 8 உங்களுடைய நம்பர்லேருந்து நீங்கள் தேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேட்டர்ன்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு 3 8ஓட 2 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் நாங்கள் ஏபிஎஸ்சிபிசிலையும் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏபிஎஸ்சி 23 28 73 78 32 82 37 87 இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் வரைக்கும் 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து ஏபிஎஸ்சிபிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பிசின்றதை நம்ம விட்டுட்டோம். டைப் பண்ணும்போது நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம். பிசி இதில் உங்களுக்கு ஏபி வந்ததுனால இந்த ஏபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 23 28 73 78, அதாவது சி போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ 3 8 வந்ததுன்னா 23 28 73 78 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ 2 7 வரும்னு தோணுச்சுன்னா 32 82 37 87 இந்த எண்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நாளைக்கு மோஸ்ட்லி இந்த எண்கள்லேருந்து தான் ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. பாக்ஸ் நம்பர்ஸில் டேரெக்டான நம்பர்களோ இந்த எண்கள்லேருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா
அதே மாதிரி இன்றைக்கி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் 230, 285, 735, 780 அப்படின்றது பாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டபுள்ஸ் பேட்டர்லேருந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டேரெக்டாக வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது நமக்கு பிசியில் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அது நாளைக்கும் தொடருன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைய வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த எண்கள் வருதான்றது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இன்னும் ஒரு 3-4 நாளில் நமக்கு ஃபுல் வின்னிங்கும் வரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. முடிஞ்சதுன்னா என் நம்பர்லேருந்து உங்களுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.